மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் 4வது சாப்டர் குரு, இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பற்றி பார்க்கலாம். பேஜ் நம்பர் 47, 48, 49. நாம் ஆன்மீக பாதையில் போகும்போது சக்கரங்கள், ஓமானத்திற்காக தாமரைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 13 சக்கரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மையங்கள் வழியாக நாம் கடந்து போகணும். இது மனிதனுக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த தெய்வீக சக்தியினுடைய ஆற்றல் திரண்டு குவிந்திருக்கும் மையங்கள் அப்படிங்கிறத இந்த 13 சக்கரங்கள் அந்த தெய்வீக சக்தியினுடைய ஆற்றல் திரண்டு இருக்கிற ஒரு மையங்களாக மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ இது மனிதனுடைய உடலில் இந்த 13 சக்கரங்கள்ங்கிறது வெவ்வேறு இடங்களில் அமைந்திருக்கிறது. இப்போ இந்த ஆன்மீக பாதையில் நம்ம போகும்போது ஒரு சக்கரத்திலிருந்து இன்னொரு சக்கரத்திற்கு நம்மளுடைய பிரயாணம் போகும்போது ஒரு கணக்கற்ற இழைகள்னால பின்னப்பட்ட வலைகள் அப்படிங்கிறது இந்த 2 மையங்களுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கு. அப்போது இந்த வலைகள் வழியாக தான் நாம் கடந்து போகணும். அப்படி கடந்து போகும்போது நாம் போகத்தை பூர்த்தி செய்யறதுக்காக அந்த சிக்கல் நிறைந்த நிலையிலேயே நாம் அதிக காலம் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். இப்போ இங்கே போகம் அப்படிங்கிறது நாம் செஞ்ச அந்த பழைய செயல்களினுடைய பலனை தீர்க்கறதுக்கான ஒரு வழிமுறை அப்படிங்கிறது மட்டும் இதனுடைய பொருள் கிடையாது. சொல்லப்போனால் உண்மையிலேயே இது நாம் ஏற்கனவே சென்று அடைந்துள்ள அந்த மையங்களினுடைய நெளிவு சுழிவுகளை உணர்த்துவது அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது ஓரொரு சக்கரங்கள்லையும் நாம் அந்த உணர்வுறு நிலையினுடைய அடிப்படையில் அனுபவிக்கக்கூடிய ஒன்னொன்றுமே போகம்தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது இந்த மையங்களில் போகத்திற்காக நாம் சாதாரணமாக நீண்ட காலம் தங்க வேண்டி இருக்கிறது. நம்மளுடைய சொந்த முயற்சியினாலேயே இதிலிருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது ஒரு முடியாத ஒரு செயல். ஆரம்ப நிலையில் இருக்கிற சில மையங்களில் அந்த பிரதேசங்களில் வேணால் இது சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் போக போக அந்த உயர்ந்த நிலைகளை நாம் அடைய அடைய அது ஒரு வித்தவுட் மாஸ்டர் சப்போர்ட் இல்லாமல் நமக்கு முடியாது. பழைய காலத்தில் அந்த முனிவர்கள் எல்லாருமே சொந்த முயற்சியினால் மட்டுமே இதை கடக்கிறதுக்காக முயற்சி பண்ணி அதை கடக்க முடியாமல் தங்களுடைய ஆயுள் முழுவதுமே அந்த 1வது 2வது கட்டத்திலேயே தங்கியிருக்கிறாங்க. உண்மை என்னன்னா, ஓரளவு மேல்நிலைகளை அடையும் போது ஒரு சறுக்கும் தன்மை கொண்ட அந்த நிலைகளை நாம் எதிர்நோக்க வேண்டியிருக்கு. அதாவது அந்த ஆன்மீக பயணத்தில் நெளிவு சுழிவுகள், சறுக்கல்கள், சிக்கல்கள் இது எல்லாத்தையுமே கடந்து தான் நாம் போகிறோம். அப்போது இதை எல்லாத்தையுமே நாம் சந்திக்கக்கூடிய ஒரு கட்டம் அப்படிங்கிறது நமக்கு வருது. அப்போது அங்கே நாம் சில நேரங்களில் கொஞ்சம் முன்னேறினாலும் அப்படியே சறுக்கி விழுந்துடுறோம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி பல முறை நடக்கிறதுனால முன்னேறதுங்கிறது கொஞ்சம் கடினமானதும் ஒரு சாத்தியம் இல்லாததுமா இருக்குது. இந்த நிலையில தான் நமக்கு தகுதி வாய்ந்த ஒரு குருநாதனுடைய ஒரு வலுவான உந்துதல் அது மட்டும்தான் இந்த சுழல்கள்லேருந்து நம்மளை விடுவிச்சு கொண்டு வர முடியும். மாஸ்டருடைய சக்தியும் திறமையும் குறைவில்லாமல் இருந்தாதான் அவர் தன்னுடைய சொந்த சங்கல்ப சக்தியால் சீடனை இந்த மாதிரி சிக்கல்லேருந்து விடுவித்து அதுக்கு அடுத்த நிலைக்கு அந்த உயர் நிலையில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. அவருடைய அந்த வில் பவரும் அவர்கிட்ட இருக்கிற அந்த உந்துதல் சக்தியும் இது எல்லாத்தின் மூலமாக தான் ஆன்மீக பாதையில் ஒரு சக்கரங்கள்லேருந்து இன்னொரு சக்கரத்திற்கு நம்மளால் துரிதமாக கடக்க முடியும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. அதனால் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி குரு அப்படிங்கிறவர் ஒரு சிறந்த தகுதி உள்ளவராகவும் தாங்கிட்ட இருக்கிற ஒரு அசாதாரண சக்தியால் ஒரு பார்வையால் எல்லா சிக்கல்களையுமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தகுதி உள்ளவராகவும் இருக்கணும். பூரணத்துவத்தை அடைந்தவரும் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முழுவதுமாக துறந்த ஒருத்தரால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஆகையினால நாம் அன்புணர்வோடையும் ஒரு ஈர்ப்போடையும் அப்படிப்பட்ட மகாசக்தியோட நம்மையே நாம் இணைச்சிக்கணும். அவரை பற்றி நம்ம மனதில் எல்லா விதமான, அதாவது எந்த விதமான பாவனை இருந்தாலும் பரவாயில்ல,
அப்படிப்பட்ட ஒரு மகா சக்தியோட நம்மளை இணைச்சிக்கிறதுக்கு நாம் அவரை நண்பனாகவோ மாஸ்டர் அப்படின்னோ இல்லைன்னா ஒரு வேலைக்காரனோ எப்படி அழைக்க நாம் விருப்பப்படுறோமோ அப்படி அழைக்கலாம். எப்படி அழைச்சாலும் அவர் நமக்கு வழிகாட்டி குருவாக தான் இருக்கிறாரு. அப்போது அப்படித்தான் அவர் பொதுவாக அழைக்கப்படுறாரு. ஆக நாம் அந்த உயர்ந்த நிலையை அடையணும், ஆன்மீக பயணத்தில் துரிதமாக நம்மளுடைய பாதையை நம்ம செலுத்தி கொண்டு போகணும் அப்படின்னா ஏற்கனவே அந்த இடத்தை சென்று வந்தவராக இருக்கக்கூடிய அந்த மகா சக்தியோட தொடர்புடையவராக இருக்கக்கூடிய குருவினுடைய வழிகாட்டுதல்ங்கிறது நிச்சயமாக தேவை. அப்போ அந்த குருவோட நாம் இணைச்சிக்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய ஆன்மீக பயணம்ங்கிறது துரிதமாக இருக்கும் அப்படிங்கிறது. கடவுள் எல்லா இடத்துலையுமே இருக்காரு. அவருக்கு உருவம் கிடையாது, அவரை பார்க்க முடியாது, கடவுளுக்கு மனம் கிடையாது, அவர் நம்ம கூட பேச முடியாது. கடவுள் சக்தியற்ற சக்தி. அப்போ அந்த சக்தியை நம்ம பெறணும் அப்படின்னா இல்லை அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த சக்தியோட நம்மளை இணைக்கிறதுக்கு ஒரு இணைப்பவர் அப்படிங்கிறவர் தேவைப்படுறாரு. அப்போ இந்த இடத்துல குருங்கிறவர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி நமக்கு செயல்படுறாரு. எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி மின்சார சக்தியை அப்படியே மாற்றுது, அதே மாதிரி ஒரு தகுதி வாய்ந்த குரு தெய்வீக சக்தியை மாற்றி மனிதனுக்கு கொடுக்குறாரு. இந்த முறையில் குரு மனிதனை தெய்வீக மனிதனாக மாற்றுறாரு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தெய்வீக நம்பிக்கை உள்ள ஓரொரு இந்துவும் தன்னுடைய ஆன்மீக நன்மைக்கான அந்த பேராவலை தணிக்கிறதுக்காக தனக்கு ஒரு குரு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புகிறாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு சரியான குருவை தேர்ந்தெடுக்கிறதுல தான் அவங்க ஒரு சரியாக கவனம் செலுத்துறதில்ல. அப்போது பொதுவாக குருவினுடைய திறமையோ தகுதியோ ஒரு பெருசாக ஒரு கருத்தில் எடுக்காமல் மக்கள் ஏதோ ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்க மற்றவங்களுடைய ஒரு வற்புறுத்தல்னாலேயோ இல்லைன்னா பாமர மக்களை தன்னோட பக்கம் இழுக்கிறதுக்காக குரு அப்படின்னு சொல்லிக்கிறவங்க நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதங்களால் கவரப்பட்டோ அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க. இந்த மாதிரி சீடர்களை பிடிக்கிறவங்களுக்கு எந்த குறையுமே இருக்கிறதில்ல. இவங்களுடைய எண்ணிக்கையும் ஒரு மரத்தினுடைய இலைகள் மாதிரி நிறைய இருக்க தான் செய்யுது அப்படின்றாங்க. இவங்கெல்லாம் நிறைய பேருக்கு குருத்துவம் அப்படிங்கிறது ஒரு லாபகரமான தொழிலாக இருக்குது. இந்த தொழில் மூலமாக வேற எந்த வழியிலையுமே சம்பாதிக்க முடியாத அளவுக்கு ஏராளமான செல்வம் இவங்களுக்கு கிடைக்குது. அதாவது அந்த போலி குருமார்களை பற்றி மாஸ்டர் சொல்கிறாங்க. மேலும் இவங்களுக்கு சீடர்கிட்டேருந்து ஒரு உயர்ந்த மரியாதையும் தொண்டும் கிடைக்குது. அதாவது பொருளாதார ரீதியாக லாபமும் கிடைக்குது, மரியாதையும் கிடைக்குது. அவங்க சீடர்கள் மூலமாக இவங்களுக்கு ஒரு சேவையும் கிடைக்குது. இந்த மாதிரி பாமர மக்கள் குருத்துவத்தை தொழிலாக கொண்ட சுயநலைவாதிகளுக்கு சீக்கிரமாக ஒரு இரையாயிடுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது மக்களுடைய குரு அப்படிங்கிற ஒரு தேவையை நிறைய போலி குருமார்கள் தங்களுடைய லாபத்திற்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. ஒரு சின்ன அற்புதமோ இல்லைன்னா மனதை மயக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி காட்சியோ ஆட்டு மந்தை போன்ற அவங்கள நூற்றுக்கணக்கில் கவர்ந்து இந்த மாதிரியான ஒரு குருக்களினுடைய பட்டியலில் அடிச்சுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது. அவங்க காமிக்கிற ஒரு சின்ன சின்ன அற்புதங்கள் இதுதான் மக்களை கவர்ந்து இழுத்துட்ருக்கு. அப்போது தன்னை திருப்தி பண்ணாதவங்களை சபிச்சிடுறதா ஒரு சின்ன பயங்காட்டினா போதும் குரு. நிறைய பேர் இவங்க கிட்ட அடிபணிஞ்சு நிற்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அந்த போலி குருமார்கள் செய்கிறாங்க. இதோடு இல்லாமல் இந்த பிழைக்கக்கூடிய வழியை தங்களுக்கு மட்டுமே உரியதாக்கி கொள்றதுக்காக ஒரு தனி சலுகையுள்ள வகுப்பினர் அவங்க மட்டும் இந்த குடும்ப வாழ்க்கையிலையும் சரி துறவியானாலும் சரி குருவாகக்கூடிய உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வேற அடித்து சொல்லிக்கிறாங்க. தங்களுடைய திறமையும் தகுதியையும் கருத்தில் கொள்ளாமல் தம்முடைய பிறப்பினாலேயே இந்த சமயத்துறையில் உலக மகா குருக்களாக விளங்கக்கூடிய உரிமை தங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமும் சொல்கிறாங்க. இந்த காலத்தில் சந்நியாசிகள் மகாத்மாக்களாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற தங்களை ஜகத்குரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற
நிறைய குருமார்களை பற்றி நாம் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பொய் வேடம் போடுறத தொழிலாக கொண்டவங்க தன்னுடைய நாட்டிற்கும் மதத்திற்கும் ஒரு அவமான சின்னமாக இருக்கிறவங்க. தங்களுடைய சுயநலத்திற்காக பாமர மக்களை ஏற்றி திரிவது ஒரு பரிதாபத்திற்கான விஷயம் அல்லவா அப்படிங்கிறத மாஸ்டர் கேட்குறாங்க. இப்போ இவங்களால எவ்வளவு பெரிய தீங்கு விளைவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மக்கள் விழிச்சுக்கிற ஒரு நேரம் வந்துருச்சு. இப்போ இந்த குருத்துவம், தனி சிறப்புரிமை, தனி சலுகை, இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான கொள்கை இது எல்லாத்தையுமே வச்சிட்டு இருக்கிறவங்க குருத்துவத்தையே தொழிலாக கொண்டவர்களால் தன்னுடைய சுயநலத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத மக்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதாவது தவறான குருமார்கள் தங்களுடைய லாபத்தை முக்கியமாக மட்டுமே கருத்தில் எடுத்துக்கிட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு குருமார்களை பற்றி நாம் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாஸ்டர் இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.